सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि ஞான அவிதேயதாவாதம் அதுல 6 ஸ்லோகங்கள் படிச்சிருக்கோம். இப்ப 7வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். தன்னாசாத் தர்சனம் தஸ்மாத் தன்னாசே அந்யோன்ய சம்ஸ்ரயः மைவம் வேக கிரியாவத் ஸ்யாத் அந்யோன்யஸ்யோபகாரிதா. ஒரு அந்யோன்யாசிரியம் வருமேனு ஒரு ஆக்ஷேபம், இல்லே அந்யோன்யாசிரியம் வராது, அதற்கு பரிகாரம் உண்டு அப்படின்னு சமாதானம். அந்யோன்யாசிரியம்னா என்னங்கிறத முதல்ல சொல்லணும். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் 2-3 அந்யோன்யாசிரியம் சொல்லி காமிக்கிறேன். ஞானே ஜப்தௌ அந்யோன்யாஸ்ரயः, ஹிதௌ அந்யோன்யாஸ்ரயः, உற்பத்தௌ அந்யோன்யாஸ்ரயஹான்னு 3 தினசா சொல்லுவார். அந்யோன்யாஸ்ரயம் 3 விதம். அதாவது தேவதத்தனுடைய கிரகம் எது அப்படின்னு ஒருத்தன் கேட்டுட்டு வரான். அப்ப என்ன சொல்றான் ஒருத்தன், யஜ்ஞதத்தனுடைய கிரகம் இருக்கோ இல்லையோ அதுக்கு நேர் கிரகம்தான் தேவதத்தனுடைய கிரகம்னு சொல்லி கொடுக்குறான். ஆனா அந்த ஆளுக்கு யஜ்ஞதத்த கிரகம் எதுன்னு தெரியாது. அப்ப அவன் என்ன கேட்பான், யஜ்ஞதத்த கிரகம் எதுன்னு தானே கேட்பான். அப்போ அது எங்க இருக்குன்னு கேட்டா இந்த தேவதத்த கிரகத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்குன்னு. அவன் தேடிட்டு வந்தது தேவதத்த கிரகம், அது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டா யஜ்ஞதத்த கிரகத்துக்கு எதிர் கிரகம் அப்படின்னு சொன்னான். சரி, அந்த யஜ்ஞதத்த கிரகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தேவதத்த கிரகத்துக்கு எதிர் கிரகம் தான் யஜ்ஞதத்த கிரகம் அப்படின்னு சொன்னா இது தப்பா ரைட்டா? தப்பு ஒண்ணும் இல்லை. 2 கிரகமும் எதிரும் பொதிருமா தான் இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு கேட்டவனுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி சொன்னான். இது ஜப்து அந்யோன்யாஸ்ரயः. ஏன்னா தேவதத்த கிரகம் தெரிந்திருந்தா தான் அதுக்கு எழுத்தா போல இருக்கிறது யஜ்ஞதத்த கிரகம்னு புரிஞ்சுக்க முடியும். யஜ்ஞதத்த கிரகம் தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கு எழுத்தா போல இருக்கிறது தேவதத்த கிரகம்னு புரிஞ்சுக்க முடியும். ஆக இது 2மே இவனுக்கு இந்த வாக்கியத்தினால புரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு அந்யோன்யாசிரியம். இது தெரிஞ்சா அது தெரியும், அது தெரிஞ்சா தான் இது தெரியும்னு சொன்னா 2மே தெரியாது. இது ஜப்தி, ஞானத்துல அந்யோன்யாசிரியம். இதே மாதிரி உற்பத்தி, இவர் யாருக்கு பிறந்தார் அப்படின்னு சொன்னா அது பக்கத்துல இருக்காரு அவருக்கு. அவர் யாருக்கு பிறந்தாருன்னா இவருக்கு தான் அப்படின்னு சொன்னாக்க இவனுக்கு அவன் அப்பா, அவனுக்கு இவன் அப்பான்னு சொல்ல முடியுமோ இல்லையா? அது உற்பத்தி அந்யோன்யாசிரியம். இது ஒரு அந்யோன்யாசிரியம் சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்திது அந்யோன்யாசிரியம். இந்த சில பேர் இந்த ஒருத்தன் தோல்ல இன்னொருத்தன் சர்க்கஸ்காரன் இந்த ஒருத்தன் மேல இன்னொருத்தன் ஏறிட்டான். அப்ப மேல ஒருத்தன் கீழே ஒருத்தனா இருப்பான். அப்படி இருக்கிறச்சு கீழே இருக்கிறவன் அவன் மேல ஏறி இருக்கக்கூடிய மேல ஏற முடியுமோ? அவனை இறக்கி விட்டாதான் முடியும். அவனை தன் மேல ஏற்றி வச்சுட்டு இவன் அது மேல ஏற முடியாது. இது முடியாது. அதனால இது ஒரு அந்யோன்யாசிரியம்னா முடியாதுன்னு அர்த்தம். வராது. இவன் அவனுடைய முதுகலையும் அவன் இவனுடைய முதுகலையும் ஒரே சமயத்துல ஏறி நிற்கிறான் அப்படின்னு சொன்னா இது சாத்தியம் முடியாது, சாத்தியமில்லை. இப்படியாக ஸ்திதி, ஞானம், உற்பத்தி இதெல்லாம் அந்யோன்யாசிரியம் சொல்றது உண்டு. அந்யோன்யாசிரியம் தோஷம் அப்படி இருந்தா அது வராதுன்னு அர்த்தம். இப்போ இங்க உற்பத்தோ அந்யோன்யாசிரியம்னு ஒரு தோஷம். அது எந்த 2க்கும் வருதுன்னு பார்ப்போம். போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார், இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் பண்ணினா
இவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வரும்னு சொன்னான், ஆத்ம தரிசனம். இப்ப என்ன கேட்டா, இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தினால எப்படி ஆத்ம சாட்சா்காரம் வரும் அப்படின்னு கேட்டா, இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இது எல்லாம் அசம்பாவனா விபரீத பாவனா இது எல்லாத்தையும் நாசம் பண்றது அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த அசம்பாவனா விபரீத பாவனா அப்படிங்கிறது விநாசம் ஆனாத்தான் ஆத்ம தரிசனம் வருமா அப்படின்னு சொன்னால், ஆத்ம தரிசனம் வந்தாதானே இது விநாசமாகும். அசம்பாவனா விபரீத பாவனா இதெல்லாம் விநாசம் ஆன பிறகு ஆத்ம தரிசனம் வரும்னு சொன்னா, ஆத்ம தரிசனம் வந்தா தானே இது விநாசமே ஆகும். அப்படி இருக்கிறச்ச எப்படி வர முடியும்? ஆத்ம ஜானம் வந்தா தான் இவனுக்கு இந்த அசம்பாவனை எல்லாம், இந்த துஷ்ட வாசனைகள் எல்லாம் போகும். இந்த வாசனை எல்லாம் போனாதான் ஆத்ம ஜானமே வரும் அப்படின்னு சொன்னா, அப்ப இதுவும் வராது அதுவும் வராதுன்னு தானே அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம். தன்னாசாத் தர்சனம் தஸ்மாத் தன்னாசே அந்யோன்ய சம்ஸ்ரய. அசம்பாவனா விபரீத பாவனா இதெல்லாம் இந்த வாசனைகள் நாசமானால்தான், அது நிவர்த்தியானால்தான் தரிசனம்னா ஆத்ம தரிசனம் ஏற்படும். ஆத்ம தரிசனம் ஏற்பட்டால்தான் அந்த அசம்பாவனா விபரீத பாவனாவுக்கு நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னால், இது அந்யோன்ய ஆச்சரியமா இருக்கே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஆக்ஷேபம். இதை வராது, வர முடியாதுன்னு ஆக்ஷேபம். இதுக்கு பதில் என்ன சொல்றார்? ஐவம் அப்படி இல்லை, வேக கிரியா வத்யாத் அந்யோன்யோபகாரிதா. வேகம் கிரியா இது என்னதுன்னு பார்ப்போம். நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம கிரியான்னு ஒண்ணு சொல்லுவோம். அந்த கிரியையுடைய சுவாவம் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒரு வஸ்துல அந்த கிரியை ஏற்பட்டதுன்னா அந்த கிரியையாலே அடுத்த க்ஷணத்துல அந்த வஸ்துல விபாகம்ங்கிறது ஏற்படும். விபாகம் ஏற்பட்டதுன்னா அவன் ஏற்கனவே இருந்த சஞ்சோகம் போயிடும், விநாசமாகும். அப்புறம் அது வேற இன்னொரு உத்தர தேசத்துல அது சஞ்சோகம் ஏற்படும். அப்ப கிரியை, இந்த சலனம் ஏற்படுறது கிரியை ஆச்சுன்னா ரெண்டாவது க்ஷணத்துல அங்க விபாகம் வந்ததுன்னா அவன் ஏற்கனவே அந்த வஸ்து எங்க இருந்ததோ அந்த சஞ்சோகம் இருக்கே அது போயிடும். அதுக்கப்புறம் உத்தர தேசம், அதுக்கு பக்கத்துல இன்னொரு இடத்துல அந்த வஸ்துடைய சஞ்சோகம் ஏற்படும். இப்படி ஏற்பட்டுடுச்சுன்னா அந்த கிரிய விநாசத்தை அடையும். அப்படின்னா இங்கேருந்து இப்படி இங்க வந்தது, அதுக்கப்புறம் இன்னும் எப்படி போகும், இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு வந்துடுத்து, இந்த சஞ்சோகம் வந்துடுச்சுன்னா அந்த கிரியை முடிஞ்சது. ஆனால் நாம ஒரு கல்லை விட்டு எறிஞ்சோம்னா அந்த கல்லானது இங்கேருந்து கிளம்பி போய் 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 கடைசியில எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு போய் விழுறது. ரொம்ப தூரத்துக்கு போய் விழுறதுன்னு சொன்னா நடுப்புற எத்தனை இடங்கள் இருக்கோ அத்தனை இடத்துலயும் அது பட்டுண்டு தானே போகணும், படாம போக முடியாது. அப்ப அங்கெல்லாம் இது பட்டு போறதுன்னு சொன்னா உத்தர சஞ்சோகம் வர வர பூர்வ கிரியைகளுக்கு நாசம் ஏற்படும். ஒண்ணும் இல்லை, இந்த தரையில இந்த பாத்திரத்தை இந்த பென்சில் எடுத்து இப்படி தூக்கி எறியல, இப்படி வேகமா நகட்டுறேன், தள்ளும் போது இங்கேருந்து அது அவ்வளவு தூரம் போறதுன்னு சொன்னா தரையில இங்கே பட்டு எத்தனை இடத்துல இது பட்டு போக முடியா இருக்கு, எத்தனை சஞ்சோகம் வரும்படியா இருக்கு. அப்ப இத்தனை உத்தரதேச சஞ்சோகம் வரைச்ச ஒரு உத்தரதேச சஞ்சோகம் வந்தாலே அந்த கிரியை போயிடும், நின்றுடும். வஸ்து இங்கேருந்து அங்க போயாச்சுன்னா அப்படியே நின்று போயிடும். அங்கேருந்து இன்னொரு அடுத்த இடத்துக்கு நகரணும்னு சொன்னா அங்க மறுபடியும் இன்னொரு கிரியை வரணும். அது அடுத்த இடத்துல இப்படி வந்ததுன்னா அது போயிடும். அங்கேருந்து இன்னும் தள்ளணும்னு சொன்னா அங்க இன்னொரு கிரியை. அதுக்கு இங்கேருந்து அந்த வஸ்து அவ்வளவு தூரம் போகிறதுக்குள்ள அதுல எத்தனை கிரியைகள் வந்தாகணும், அத்தனை கிரியை அடுத்தடுத்து வந்து இந்த வஸ்துவானது அங்க போய் சேர்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா முதல்ல கிரியை வந்தது, நான் தள்ளி விட்டேன் வந்தது. ஆனா உத்தர சஞ்சோகம் அது கொஞ்சம் நகண்ட உடனே அந்த கிரியை முடிஞ்சு போயிடும். அப்புறம் இன்னொரு கிரியை எப்படி வந்தது, ஒவ்வொன்றுக்கும் நான் தள்ளலையே, ஒரு தடவை தானே நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு கேட்டா அங்க என்ன சொல்லணும்னா, நான் தள்ளி விட்டது வேகமா, நான் தள்ளி விட்டதுனால அந்த வஸ்துவில ஒரு வேகம் பிறந்தது. இந்த வேகமானது அந்த முதல் தன்னை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த கிரியை முடியும் போது
அடுத்த கிரியையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த கிரியையால மறுபடியும் வேகம் ஏற்படுறது, அந்த வேகத்தினால இன்னொரு கிரியை ஏற்பட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளுறது, அந்த கிரியையால வந்த வேகம் இன்னும் கொஞ்சம் அதை கிரியை ஏற்படுத்தி இன்னும் கொஞ்சம் நகட்டுறது. இப்படியாக வேகம் கிரியையை உண்டு பண்றது. இந்த வேகமே கிரியையால உண்டானது. இது அந்யோன்யாசிரியமா? இல்லை. ஏன் ஏன் அப்படின்னு கேட்டா, இத உற்பத்தி பண்ணக்கூடிய கிரியை வேற, வேகத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரியை வேற, வேகத்தினால உண்டாகக்கூடிய கிரியை வேற. இங்க எப்படி சொல்லலாம்? நமக்கு பிதாவுக்கு இவனுடைய பிதா இவன் அவனுக்கு புத்திரன். ஆனா அந்த பிதா இன்னொரு பிதாவுக்கு புத்திரன். அவனும் ஒரு புத்திரன் தான், அந்த பிதாவும் ஒரு புத்திரன் தான், அவனும் புத்திரன் தான், எல்லா பிதாவும் ஒரு புத்திரன் தான், அற்புதத்திற்கு புத்திரன். ஆனா அப்படி சொல்லக்கூடிய பிதாக்கள் வேற வேற, புத்திரன்கள் வேற வேற. புத்திரன் பிதான்னு ஒரே வார்த்தையால சொன்னாலும் அந்த பிதா வேற, இங்க இவனுடைய பிதா வேற, அவனுடைய பிதா வேற, வேற வேறையாத்தான் இருக்கும். அதனால அந்யோன்யாசிரிய தோஷம் வராது. அது போல இங்க என்ன பண்ணணும், பரஸ்பரம் உபகாரகமா இந்த கிரியையானது வேகத்தை, கிரியா வேகவத்துன்னு தான் திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். வேக கிரியாவத்து. இந்த கிரியையானது ஒரு வேகத்தை உண்டு பண்ணிடுறது, அது அப்புறம் போயிடுறது. அந்த வேகமானது மறுபடியும் அதை இன்னும் கொஞ்சம் கிரியை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க என்ன ஆகும்னு கேட்டா, இவன் இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தை அபியாசம் பண்ண அந்த வாசனைகள் இருக்கே, அதனால நிவர்த்தியாக வேண்டிய விபரீதமான வாசனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழந்து போயிட்டு இருக்கும். ஒரே சமயத்துல சுத்தமா போயிடுங்கிறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும். அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பலம் குறைஞ்சு போய் அந்த தரிசனம் ஏற்படுறதுக்கு அது எந்த பிரதிபந்தமும் பண்ணாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தரிசனம் வந்த உடனே சுத்தமா போயிடும். இல்ல சுத்தமா இத்தூண்டு கூட மிச்சம் இல்லாம போயிடும். எத்தான் என்ன சொல்லியிருக்கா, இந்த வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு முண்டகோபனிஷத்துல ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை எடுத்துட்டு வாசஸ்பதி மிஸ்ரர் ஒரு புது அர்த்தம் சொல்றார். அந்த அவருடைய வியாக்கியானப்படி நான் இப்ப சொல்ல போறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்ம தரிசனம் வரத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிடுறது, இவனுடைய அந்த அவித்யால ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஒரு கிரந்தி, அதாவது முடிச்சு போட்டு வச்சிருக்க, அது மெதுவா அப்படியே விலகிக்க ஆரம்பிச்சு கொடுத்தான். அவர் ஆரம்பிச்சுடுது அந்த முடிச்சு. அது திருடமான முடிச்சா இருக்கிற பரியந்தம் அது ஆத்ம சாட்சா்காரத்துக்கு இடம் கொடுக்காது, அது விவேகத்துக்கு இடமே கொடுக்காது. இவனை சம்சாரியாத்தான் வச்சுட்டு இருக்கும். ஆனா அந்த முடிச்சு இருக்க, அது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சிதிலமாக ஆரம்பிச்சுடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவளுக்கு பிரதிபந்தம் பண்ணாது. ஆனால் எப்ப இந்த சாட்சா்காரம் வந்துடுமோ அதுக்கப்புறம் அந்த முடிச்சுங்கிறது காணாமலே போயிடும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பலம் இல்லாமல் போகும், அதுக்கப்புறம் அது பிரதிபந்தம் பண்றதை நிறுத்திடும். அதனால எந்த ஒரு இடைஞ்சலும் பெருசா இருந்து விடாது. அதுக்கப்புறம் ஞானம் வந்த உடனே, சாட்சா்காரம் வந்த உடனே காணாமலே போயிடுமா. இதுதான் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக. ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது. இவன் இந்த மனனம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த சந்தேகங்கள்லாம் வருது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் ஏதோ சொல்பமா இருக்கும். ஆத்ம சாட்சா்காரம் வந்த உடனே அந்த சொல்ப சந்தேகமும் இருக்காது, மொத்தமா காணாம போயிடும். க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி. இவன் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா எல்லாம் சொல்றா இல்லையா, இந்த கர்மாக்கள்லாம் இவன்கிட்ட நிறைய இருந்தது. சஞ்சித கர்மா எல்லாம் இருந்தது. இந்த சஞ்சித கர்மா எல்லாம் ஞானம் வரத்துக்கு முன்னாடியே பலம் இல்லாமல் க்ஷயமாயிடுத்துங்கிற. க்ஷயமாயிடுத்துனா மொத்தமா க்ஷயமாச்சுன்னு இல்லை, ஞானம் வந்தா தான் க்ஷயம். ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையால
ஞானம் வந்தா தான் க்ஷயம்னு சொன்னாலும் இந்த கர்மாலாம் புல் பவரோட இருந்தால் ஞானத்துக்கே இடம் கொடுக்காது. ஆக இவன் பண்ணின அந்த சஞ்சித கர்மா பிரபலமா இருந்துட்டு பிரதிபத்தகமா இருந்து கொடுத்துன்னு சொன்னா ஞானம் வராது. அப்ப இதெல்லாம் க்ஷீண சக்தியாக இருக்கணும், ஆகணும். அப்பதான் அது ஞானத்துக்கு இடம் கொடுக்கும். ஆக இது இந்த சிரவண மரணாதிகள்லாம் நாம அனுஷ்டானம் பண்றதுனாலே நம்மளுடைய அந்த விபரீத வாசனையாகட்டும், அந்த அசம்பாவனா எல்லாமே சொன்னாரு பிரதிபந்தகங்கள்லாம், இந்த வாசனை எல்லாம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பலம் இல்லாமல் க்ஷயமாக ஆரம்பிக்கும். அப்போ அது அந்த எந்த பிரதிபந்தத்தையும் பண்ணாது, நமக்கு அது ஆத்ம சாட்சா்காரத்துக்கு இடம் கொடுத்துரும். சிரவணத்தினால ஆத்ம சாட்சா்காரம் வந்து கொடுத்துன்னு சொன்னா ஒட்ட தீண்டு விடும் இந்த வாசனைகள்லாம். ஆக இந்த இடத்துல எப்படி உபகாரிய உபகாரக்க பாவம் இருக்கோ இதை வச்சுதான் நாம சொல்றோம். இந்த விபரீத வாசனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாசம் ஆனாத்தான் உங்களுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வரும். ஆத்ம சாட்சா்காரம் வந்தாதான் இது மொத்தமா போகும். இதை வச்சுட்டு நீங்க அந்யோன்யாசிரியங்கிற தோஷத்தை சொல்லக்கூடாது. பரஸ்பரம் உபகாரி உபகாரக்க பாவங்கிறது இருக்கு. இப்ப சாப்பிட்டாதான் பலம் வரும் உடம்புக்கு, இல்லைன்னா வராது. ஆனா உடம்புல சாப்பிட்றதுக்கு பலம் இருந்தா தான் சாப்பிட முடியும். சாப்பிட்டதை கடிச்சு உள்ள கொள்றது கூட இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்றது? இது அந்யோன்யாசிரியம் இல்லையா? சாப்பிட்றதுக்கே நமக்கு சக்தி இல்லாம இருக்கும்போது நம்ம எப்படி பலத்தை வர வச்சுக்கிறது? சக்தி இருந்தாதான் சாப்பிட முடியும், சாப்பிட்டாதான் உடம்புக்கு சக்தி வரும் அப்படின்னு சொல்றது. நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதை கொடுக்கணும். மொத்தமா கொடுத்தா சரியா வராது. ஆக கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரொம்ப சுலபமா ஜீரணமாகிற மாதிரி அப்பேற்பட்ட ஆகாரங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அதனால கொஞ்சம் சக்தி வந்து அந்த சக்தியை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பாடு உள்ள இறங்கும். அதுக்கப்புறம் கிரமமாக இன்னும் கொஞ்சம் சக்தி ஜாஸ்தியாகும். இப்படித்தானே பண்ணியாகணும். அப்போ அதே மாதிரி தான் இங்க பிரதிபந்தகமான வாசனைகளை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரயத்தனம் பண்ணுவோம். அது க்ஷீணமாகும். அந்த பிரயத்தனத்தாலே அது க்ஷீணமாச்சுன்னா நமக்கு ஆத்ம சாட்சா்காரத்துக்கு இடம் கிடைக்கும், வழி கிடைக்கும். அது வந்ததுன்னா மொத்தமா போயிடும். இதுதானே தவிர இங்க அந்யோன்யாசிரிய தோஷம் கிடையாது. மைவம் வேக கிரியாவத்யாத் அந்யோன்யோபகாரிதா திருஷ்டே பராத்மனி சதி ஜகதேதத் நிவர்த்ததே மித்யாத்வாத் ஸ்தாணு புருஷோ யதா ஸ்தாணு நிரீக்ஷிதே. திருஷ்டே பராத்மனி சதி, சத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவை நமக்கு நாம தரிசனம் பண்ணிட்டோமானால், தரிசனம்னா ஆத்ம சாட்சா்காரம் அது ஏற்பட்டு விட்டதேயானால் அப்புறம் இந்த உலகம் இருக்காதுன்னு. ஜெகதே தோடு இருக்கட்ட மாட்டாங்களே, இவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வந்ததேங்கிறதுக்காக ஜெகத்து இருக்காதுன்னு அதை சொல்றது எப்படி சரியா அப்படின்னு கேட்டா, இவன் பாக்குற ஜெகத்து இருக்காதுதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். மித்யாத்வாத், ஜெகத்து மித்யா இல்லையா, பொய்யானது. அப்படிதான். உண்மை தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் பொய்யானது நிவர்த்தி ஆயிடும், இருக்க முடியாது. ஸ்தாணு புருஷோ யதா ஸ்தாணு நிரீக்ஷிதே. இந்த தூரக்க ஒரு மரக்கட்டை நிற்கிறது, இவன் ஒரு ரொம்ப வெளிச்சம் இல்லை, அல்பமான ஒரு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெடியறது, பார்த்தா ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு தெரியுது. இவனுக்கு அது ஒரு புருஷன் யாரோ தான் நிக்கிறான் அப்படிங்கறதே ஒரு பிராந்தி ஏற்பட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வரைச்சே அது கட்டைன்னு எப்ப தெரிஞ்சுதோ அப்போ ஏற்கனவே அந்த ஒரு புருஷனை பார்த்தானே, ஒரு மனுஷன் இருக்கான்னு, அவன் எங்க போனான்னு சொன்னா இருக்க மாட்டான், அவ்வளவுதான். இது தெரிஞ்சதுன்னா அது இருக்காது, அப்படித்தானே? இல்ல அந்த அவனும் இருக்கான், இந்த ஸ்தானமும் கூடவே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு அப்படி சொல்ல முடியாது. அந்த புருஷன் நிஜமா இருந்தான்னு வச்சுங்க, அப்ப வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அவன் கட்டையை பிடிச்சிட்டு நிக்கிறான் அப்படின்னு வேணும்தான் சொல்லலாம். அவனும் இருப்பான், கட்டையும் இருக்கும். ஆனா அவன் ஆரோபிகமான புருஷனாக இருக்கும் பட்சத்துல அங்க கட்டை தான் இருக்குமே தவிர புருஷன் இருக்க மாட்டான். அதனாலதான் ஸ்தானு புருஷகான்னு போட்டான்.
நம்ம ரஜ்ஜு சர்ப்பகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரஜ்ஜு சர்ப்பம்னு ஒரு சர்ப்பம் உண்டா? கிடையாது. ஆனா ரஜ்ஜுல தெரிஞ்ச சர்ப்பம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றது ரஜ்ஜு சர்ப்பம்னு. சுக்தி ரஜதம் அப்படின்னா பொய்யான ரஜதம்ங்கிறதுக்கு, சுக்தியில தெரிகிற ரஜதம் பொய்யானது, அதை காண்பிக்கிறதுக்காக நம்ம சுக்தி ரஜதம்னு சொல்லுவோமே தவிர சுக்தி ரஜதம்னு ஒரு ரஜதம் கிடையாது. அதே மாதிரி ஸ்தானு புருஷன் ஒரு புருஷன் கிடையாது. ஆனா ஸ்தானுவை பார்த்து இவன் புருஷன்னு நினைச்சு ஏமாந்தானோ இல்லையோ, அதனால இந்த பொய்யான புருஷனுக்கு ஸ்தானு புருஷன் அப்படின்னு பேரு கொடுத்து அந்த ஸ்தானு புருஷன் அப்புறம் இருக்க மாட்டான். ஸ்தானவும் நிரீட்சித்தே, அந்த ஸ்தானுவை அவன் பார்த்துட்டானே ஆனால் அதுக்கப்புறம் அந்த புருஷன் காணாம போயிடுவான். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை இவன் பார்த்துட்டானே ஆனால், இவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வந்ததே ஆனால், அப்ப எப்படி அந்த பிரபஞ்சம் இருக்க முடியும்? அதனாலதான் பராத்மனி திருஷ்டே சதி, பார்த்தாச்சுன்னா ஜகதே தத்து நிவர்த்ததே, அவனை பொறுத்தவரை ஜெகத்து இல்லை. மற்றவாளுக்கெல்லாம் ஜெகத்து இருக்கட்டும், அவளுடைய அவித்தையால வந்த ஜெகத்து அவளுக்கு தெரியுது. 10 பேருக்கு அங்க ஒரு கயிறு கடந்தது, அது பாம்பா தெரிஞ்சுது. இப்ப அங்க எத்தனை பாம்பு இருக்குன்னு கேட்டா எல்லாரும் சொல்றா ஒரே ஒரு பாம்பு தான் இருக்கு அப்படின்னு. 10 பேருக்கும் ஒரே மாதிரியா பிரமை ஏற்பட்டிருக்கு. ஆனா அதுல 10ல ஒருத்தனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது பாம்பு இல்லைன்னு உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்ப இவனுக்கு பார்க்கறச்ச அங்க பாம்பு இல்லை. ஆனா மத்த 9 பேருக்கு அங்க பாம்பு இருக்கு. இவனுக்கு பாம்பு போயிடுச்சே, இவனுக்கு பாம்பு இல்லை இப்போ, ஆனா மற்றவாளுக்கு இருக்கு. அப்பனா இவன் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டான். இவனுக்கு தெரியாதே, மற்றவாளுடைய அத்தவா பாக்குற பாம்பு இவனுக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு கயிறு தான் தெரியும். அதான் மித்தியுடைய விசேஷம். நிஜமான பாம்பா இருந்தால் அப்ப 10 பேரும் ஒரு பாம்பை பார்க்க முடியும். ஆனா பொய்யான ஒரு பாம்பை 10 பேர் பார்க்கவே முடியாது. அவாவா தன்னுடைய பிராந்தியால அந்த வஸ்துவை பார்க்கும்போது வேணா எல்லாம் ஒண்ணு எனக்கும் பாம்பு தெரியுறது அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, அவாவா பார்க்கிற பிராதிபாசிகமான கல்பிக்கப்பட்ட பாம்பு இருக்கே அது தனித்தனிதான். அவன் கல்பனைன்னு சொன்னா அவருடைய பிரமையில தெரியக்கூடிய பாம்பு. ஆக அவனவன் கல்பிக்கக்கூடிய அந்த கல்பனாமயமான பாம்பானது தனித்தனியாக இருக்கிறதுனாலே ஒருத்தனுக்கு அந்த கல்பனை போச்சுன்னு சொன்னா அதுக்காக எல்லாத்துக்கும் போயிடும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்ச கல்பனைங்கிறது ஒவ்வொரு ஜீவனும் பண்ணி வச்சிருக்கான். ஒவ்வொருத்தனுக்கும் பிரபஞ்சம் தெரியுது, எல்லாம் அவனுடைய கல்பனை. யாரோ ஒருத்தனுக்கு ஞானம் வந்து இந்த தத்துவம், இந்த விஸ்வம் பிரபஞ்சமானது காணாம போனதே ஆனால் மற்றவாளுக்கும் காணாம போயிடும் அர்த்தம் இல்லை. இதை அங்க நிஜமா இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தை அழிக்கிறது இல்லை ஞானம் அங்க இருக்கிற இதை உடைச்சு போட்டு எல்லாம் துவம்சம் பண்ணி அப்படியே விநாசம் பண்றது இல்லை. அது என்ன பண்றது? உண்மையை தெரிவிச்சா பொய் தானா காணாம போயிடுறது. உண்மை தெரிஞ்சா பொய் காணாம போயிடும், ஓடி போயிடும். அப்ப அந்த மாதிரி இந்த உண்மை பொய்ய அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாததுதான் இது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருந்தது. அது இல்லாம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை வந்தா அது இருக்காது, அவ்வளவுதான். அதே மாதிரி உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை இவன் பார்க்கும்போது பொய்யான தோற்றம் கொண்ட இந்த விஸ்வம் ஜகத்தானது தானாகவே காணாமல் போயிடும். அதுதான் சொல்றார், திருஷ்டே பராத்மனி சதி ஜெகதே தத்து நிவர்த்ததே மித்யாத்வா. அதுக்கு காரணம் அது பொய், அப்படிதான் ஆகும். ஸ்தானு புருஷா யதா ஸ்தானவும் நிரீட்சிதே. ஸ்தானம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா, ஸ்தானுனா வரக்கட்டை, அது தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்புறம் அதை யாரோ தான் நிக்கிறான் அப்படின்னு ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்ல மாட்டான். அந்த பிராந்தி போயிடும். இந்த பொய், உலகத்தை பொய்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் சொல்லி அனுமானங்கள்லாம் சொல்லி நிறைய கிரந்தக்காரால் பெருசா எழுதியிருக்கா, நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கா. அத மேல சொல்றார், திருஷ்யத்வாதி வசாத் ஏஷ மிருஷா சம்சார ஈரிதா திருகதீன பிரகாசத்துவம் திருஷ்யத்துவம் பரிகீர்த்திகம். திருஷ்யமானதாக இருக்கிறதுனாலே இந்த பிரபஞ்சம்
பொய்யானது அப்படின்னு சொல்லப்படும், அனுமானம் செய்யப்படுகிறது. ஏண்டா இந்த இது பொய் அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, திருஷ்யமா இருக்கே, தெரியறதோ இல்லையோ, அதனாலதான் பொய். தெரிஞ்சா அது பொய்யா இருக்கணுமா? ஆமா, சுத்திரூப்பன்னா தெரியுது, அதனாலதான் நிஜமா இல்லை. எது தெரியறதோ அது பொய். ஆத்மா தெரியலையா? ஆத்மா தெரியல. ஆத்மா திரஷ்டாவா இருக்கே தவிர திருஷ்யமாக இல்லை. நான் தானே ஆத்மா. எனக்கு எது தெரிகிறது அப்படின்னு கேட்டா, எனக்கு நானே தெரிகிறேங்கிறது இல்லை. சுப்பிரகாசம் தானா பிரகாசிக்கிறது திருஷ்யம் இல்லையா? எது இந்த பிரகாசம் பட்டு பிரகாசிக்கிறதோ அதுதான் திருஷ்யம். ஆக இந்த பிரகாசம் திருஷ்யம் இல்லை. என்னுடைய ஆத்மஸ்வரூபமோ அது சொப்பிரகாசம், அது திருஷ்யம் கிடையாது. அதனால அது தெரியறதுங்கிறது இல்லை. தெரியறதுன்னு உங்க பாஷையில பேசலாம் புரியறதுக்காக, ஆனா அது இல்லை, திருஷ்யம் இல்லை. எது திருஷ்யமோ அது பொய்யானது. ஆதிபதத்தினாலே எது ஜடமோ அது பொய்யானது. இந்த மாதிரி பல ஹேத்துக்கள் சொல்லியிருக்கேன், பல காரணங்கள் காமிச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இங்க எடுத்துக்க வேண்டும். ஆமா, திருஷ்யத்துவங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆத்மா திரஷ்டவியா அப்படின்னு சொல்லும் போது ஆத்மாவையும் தரிசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா அதுவும் திருஷ்யம் தானே, அதுவும் பொய்யாகிடும் போல இருக்கு. திருஷ்யமானதுனால பொய்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்பா திருஷ்யங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றேன் கேளு. திருகதீன பிரகாசத்துவம் திருஷ்யத்துவம் பரிகீர்த்திக்கும். என்னன்னா புரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணம் கொடுக்குறேன், அப்புறம் இந்த திருப்திக்கு வரேன். இந்த இருட்டுல கட்டம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது தெரியாதோ இல்லையோ? இருட்டுல இருந்தா எப்படி தெரியும்? கண்ணுக்கு தெரியாது. ஆனா வெளிச்சம் அது மேல பட்டுதுன்னு சொன்னா அப்ப தெரியும். வெளிச்சங்கிறது தானே பிரகாசம். அந்த பிரகாசம் பட்டா கட்டம் பிரகாசிக்கும், இல்லைன்னா பிரகாசிக்காது. அப்பனா இந்த பிரகாசம் பட்டு எது பிரகாசிக்கிறதோ அது பிரகாஷ்யம் அப்படின்னு சொல்லப்படும். பிரகாசம் பிரகாஷ்யம் இல்லை. இந்த வெளிச்சம் இருக்கு, இந்த வெளிச்சம் பட்டு இதெல்லாம் நான் தெரியுது. வெளிச்சமாக இல்லாத வஸ்துக்கள்லாம் எனக்கு தெரியுது. வெளிச்சம் எப்படி தெரியுது? அதை பார்க்கறதுக்கு இன்னொரு வெளிச்சமா அடிக்க வேண்டியிருக்கு இல்லையே. ஆக வெளிச்சம் தெரியறது தானா தெரியுது, வெளிச்சம் பட்டு வெளிச்சம் இல்லாத வஸ்து தெரியுது கண்ணுக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சைத்தன்ய பிரகாசம் ஞான பிரகாசம் பட்டு ஞானமாக இல்லாதது எனக்கு தெரியுது. ஆனா ஞானம் பட்டு தெரியல, அது தானாக தெரிகிறது ஞானமா இருக்கிறதுனால. அதனால எதை தான் திருஷ்யம் அப்படின்னு சொல்லலாம்னா, ஞானம் பட்டு எது தெரியறதோ, ஞானம் வந்தாதான் இது தெரியும், ஞானத்தோட சம்பந்தப்பட்டாதான் அது தெரியும் அப்படின்னு எதை சொல்லலாமோ அதெல்லாம் திருஷ்யம். ஆனா ஆத்மா ஞானம் வந்தாதான் தெரியுங்கிறது இல்லை, அது தானே ஞானஸ்வரூபமாக இருந்து பிரகாசிச்சிருக்கு. அதனால அது திருஷ்யம் கிடையாது. திருக் அதீன பிரகாசத்துவம் திருஷ்யத்துவம் பரிகீர்த்திகம் தான் சொல்ற. திருக்குன்னா சைத்தன்யம், தியானம்னு வச்சுக்கலாம். திருக்கு, தியானம், சைத்தன்யம் இதெல்லாம் ஒரே அர்த்தம். இந்த திருக்குக்கு அதீனமாக, அதாவது திருக்கோட சம்பந்தம் வந்தால் மட்டுமே எது பிரகாசிக்குமோ அதுதான் திருஷ்யம். திருக்கோட சம்பந்தம் இல்லைன்னா அது பிரகாசிக்க தானா தெரியாது. திருக்கோட சேர்ந்து எது தெரியுமோ அது திருஷ்யம் அப்படின்னு அதுக்கு விளக்கம். அப்போ அது திருக்குனாலதான் அது திருஷ்யமாவே ஆகிறதுன்னு சொல்லணும். இல்லைன்னா இருக்கிறதே தெரியாது. திருக்கோட சம்பந்தப்படாத பரியந்தம் அந்த வஸ்து இருக்குன்னு கூட தெரியாது. திருக்கோட சம்பந்தப்பட்டாதான் அது திருஷ்யமாகும், அப்பதான் தெரியும். அதனால திருக் அதீன பிரகாசத்துவம் இதுதான் திருஷ்யத்துவம். சுலோகமா சொல்லிட்டு இதெல்லாம் அத்வைத சித்தி அப்படிங்கிற கிரந்தத்துல, அத்வைத சித்திய வாத கிரந்தம், அந்த கிரந்தத்துல நிறைய பெருசா விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. அங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த ஒரே வார்த்தையில இங்க சொல்றாரு சுருக்கமா. நிறைய பெரிய விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய கேள்விகள் என்ன, பதில் என்ன, பெரிய பிரம்மாண்டமா போயிருக்கு. ஆக இந்த 3 ஸ்லோகத்துல இந்த சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, ஆத்ம சாட்சா்காரம் வரணும். வந்தா வாசனைகள், அதுக்கு பிரதிபந்தகமா இருந்த வாசனைகள் ஒட்ட ஒழுங்கிடும். இந்த வாசனைகள்லாம் க்ஷீணமானாதான் ஆத்ம சாட்சா்காரமே வரும். ஆனா ஒண்ணு, க்ஷீணமா ஆனது
மறுபடியும் பலம் அடையவும் முடியும் இல்லையா? நம்ம சரீராதிகள்ல பாக்குறோம் இல்லையா, சில சமயம் நமக்கு ரொம்ப க்ஷீணம் ஆயிடுறது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு வந்து விடுறோம். அந்த மாதிரி இந்த வாசனைகள்லாம் க்ஷயமாகி மறுபடியும் திருடமாக ஆயிடக்கூடாது. இது க்ஷயமாகும் போது நமக்கு அந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்துவிடணும். அந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்தாச்சுன்னா அப்புறம் இது பலமாகாது, இது அழிஞ்சே போயிடும், இல்லாதவே போயிடும் வாசனைகள்லாம், விபரீத வாசனைகள்லாம். ஆக அந்த இடத்துல ஒரு அந்யோன்ய ஆசிரியம் வருது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கலப்பி அதுக்கு பதில் சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த ஸ்லோகத்துல ஆத்ம சாட்சா்காரம் வந்தா பிரபஞ்சமே தெரியாது, பிரபஞ்சம் இல்லாத போயிடும் அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டா இந்த பிரபஞ்சமானது உண்மை இல்லை, அது பொய்யானது. அப்ப ஏன் இது பொய்யானது அப்படின்னு கேட்டா அது திருஷ்யமாக இருக்கிறதுனால. திருஷ்யம்னா என்னது? நம்ம இந்த சப்தத்தை தான் கேட்கிறோம், அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கல. திருஷ்யம்னா என்ன அப்படின்னு கேட்டா திருக்குங்கிறது எதுவோ அந்த திருக்கோட சம்பந்தப்பட்டதுனாலே எது பிரகாசிக்குமோ அதுதான் திருஷ்யம். பிரபஞ்சம், நாம பார்க்கும் பிரபஞ்சம் அப்படித்தான். அந்த பிரபஞ்சம் தானா பிரகாசிக்கக்கூடிய சமாச்சாரமே இல்லை. நம்ம திருக்கு அது மேல பட்டாதான் அது நமக்கு தெரியறதே தவிர அது தானா தெரியுற வஸ்து இல்லை. அதனால அதெல்லாம் திருஷ்யம். திருஷ்யமானது உண்மை கிடையாது. அதனாலே அதுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவ சாட்சா்காரம் வந்தால் அது இருக்காது அப்படிங்கிற விஷயம் இந்த 3 ஸ்லோகத்துல தீர்மானம் பண்ணப்பட்டது. இதோட இத வச்சுப்போம். 9வது ஸ்லோகம் முடிஞ்சது.